ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தத்துவபோதம் அதனுடைய முன்னுரையாக பார்த்துட்ருக்குறோம். இந்த தத்துவபோத நூலுக்கு இன்னும் வரல, வேதாந்தத்துக்கு உண்டான ஒரு முன்னுரை. அதில் நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு இறைவன் தேர்ந்தெடுக்கிற சக்தியை கொடுத்துருக்காரு. அந்த தேர்ந்தெடுக்கிற சக்தி அவனுக்கு இருக்கிறதுனால தான், சாய்ஸ் இருக்கிறதுனால தான் இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம். தேர்ந்தெடுக்கிற சக்தின்னு என்ன? சிங்கம் ஒன்லி பியூர் நான்வெஜ், இட் கேனாட் பி வெஜ். தேர்ந்தெடுக்கிற சக்தியில் அது கிடையாது. நாம் என்ன பண்ணலாம்? we can choose வெஜ் ஆர் நான்வெஜ். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற சக்தி இறைவன் நம்ம கொடுத்ததுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட கான்சிக்வன்ஸாக என்ன வருது? கோல், ஃபிக்ஸிங் அ கோல், லட்சியம்னு ஒன்று வருது. மனிதனுக்கு தான் லட்சியம்னு உண்டு, விலங்குகளுக்கு என்ன கிடையாது, லட்சியமெல்லாம் கிடையாது. அப்போ அந்த லட்சியம்னு வந்தோடனே அவன் எப்படி அவன் ஃபிக்ஸ் பண்ணுற கோல் என்னவா தான் இருக்குனுங்கிறத இறைவன் நம்ம மண்டையை ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்றாரு. நான் உனக்கு சாய்ஸை கொடுத்துட்டேன், அதன் மூலியமாக உனக்கு கிடைக்கக்கூடிய கான்சிக்வன்ஸு யூ மஸ்ட், வாழ்க்கையில் ஏதோ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எந்திரிச்சு போனோன்னா சமைச்சு சாப்பிட்ணுங்கிறது என்னது தான் ஒரு கோல், ஏன்னா பசிக்கும். அப்போ அந்த கோல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? இறைவன் ஸ்கேன் பண்ணி கொடுக்குறாரு. என்னென்ன எதுக்காக நீ தேடுவ? உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய தேடுதல் எத்தனையோ கோடி பாப்புலேஷனாக இருக்கலாம், ஆனால் அத்தனை மனிதர்களுடைய தேடுதல் 4 தான். பாப்புலேஷன் மேபி இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 10 வருஷத்தில் இன்னும் அது மாதிரி டபுள் மடங்கு பாப்புலேஷன் ஆகலாம். ஆனாலும் தேடுதல் 4 தான். யார் சொல்கிறா? இறைவன் சொல்கிறார். நம்மை படைத்த இறைவன் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் இதில் சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒருத்தரை போய் நம்ம என்ன கணக்கெடுக்க முடியுங்க? என் தேடுதல், நீங்கள் என்ன தேடுறீங்க, நீங்கள் என்ன தேடுறீங்க, நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு அவன் ஆயுசுக்கு கணக்கெடுத்தால் கூட கணக்கெடுக்க முடியாது. சில விஷயங்கள் இறைவன் மட்டும்தான் யோகியத அம்சம், படைத்தவர்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? மனிதனுடைய தேடுதல் இவ்வளோதான். ஒன்று பேசிக் நெசசிட்டிஸ், உணவு உடை இருப்பிடம், அதுக்காக நீ தேடுவ. அது தேடி முடிச்சதுக்கப்புறம் அந்த மனிதன் திருப்தி அடைவதில்லை. என்ன அதுக்கு என்ன தேடுறான்? காமம், இன்பம் வேணும், இன்பம் வேணும். பசி ஆறக்கு 2 இட்லி பசி ஆறிடும், கொஞ்சம் வடை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஆனந்தம் ஆனந்தம், இன்பம் இன்பம். அதுக்காக என்ன பண்ணுவான்? தேடுகிறான். தவறெல்லாம் இல்லைங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதில் எதுவுமே தப்பு கிடையாது. ஆச்சா, 2வது தேடுதல் தர்மம், அடுத்து 3வது தர்மம். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்து நான் ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன். தர்மம்னா இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்டேட்டஸு, ஒரு ஃபேமிலி செட்டப்பு, ஒரு என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் வந்து என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காப்பாற்றி வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? புண்ணியத்தை தேடுகிறான். அல்லது இகலோக அல்லது பரலோகம், இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அங்கே போகணும், அப்படி போகணும், இல்லை அடுத்த சரீரம் நான் எடுக்கும்போது இப்படி கருப்பு முடியாக இருக்கணும், வேற இருக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் இருக்குது. அதற்குண்டான தேடுதல் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? கர்மகாண்டத்தில் அதுக்குண்டான ஹோமத்தை பண்ணுறது, சொர்க்கம் போடுறதுக்கு என்ன ஹோமம் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மலோகம் போகிறதுக்கு என்ன வழி, இப்படி பரலோக பிராப்தி இகலோக பிராப்தி. புண்ணியத்தை தேடுகிறார். 3வது கோயில் வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், ஹோமம், யக்னம், சாண்டிங், தானையோ இருக்கு, புண்ணியத்தை தேடுறான். 4வதாக மோட்ச புருஷார்த்தம். இந்த மோட்ச புருஷார்த்தம் என்பது அது தனியாக, ஏன்னா அதை பற்றி தான் நம்ம வேதாந்தம் சொல்லி கொடுக்குறா. இது இந்த 3லிருந்தும் எனக்கு நிலையான ஆனந்தம் கிடைக்கல அப்படிங்கிற வைஸ் திங்கிங் பீப்புள் யோசனை ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு? பரீட்சிய லோக்கான் முண்டக்கோபுருஷத்தில் அவர் சொல்கிற வேர்டு. இந்த திங்கிங் வந்தவங்களுக்கு பேர் பரீட்சிய லோக்கான். என்னென்ன இந்த 3ஐயும் நான் தேடி பார்த்துட்டேன், என்னமோ வாழ்க்கை ஓடுதோ, விரக்தி, மனசில் விரக்தி வரணும், எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு எனக்கு என்ன இந்த 3ம் எனக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு என்ன சொல்லுது, நித்தியமான ஆனந்தத்தை நான் தேடுறது. எனக்கு நித்தியமான ஆனந்தம் வேணும்னு தோணுது, ஆனால் இந்த 3லையும் என்னால் நித்தியமான ஆனந்தத்தை பெற முடியல அப்படின்னு திங்க் பண்ணுற சக்தி ஒருவனுக்கு வருது. அவன்தான் முமுக்ஷு. அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவன், அந்த திக்கத்திலிருந்து விடுபடணும்,
ஒரு ஆனந்தத்தை அடையணுங்கிறவன் தான் முமுட்சுத்துவம்னு வரும். அது ஒரு கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும், எல்லாத்துக்குலாம் வர்றதில்லை. அது உங்களுக்கு வந்ததுனால அது தப்புனோ 99.99 பீப்புள் இங்கே உட்காந்துருக்காங்க இருக்கா சரிங்கிறது இல்லை. அது வரணும், அந்த விரக்தி வாழ்க்கையில் வரணும். அப்போ தான் என்ன பண்ணுவான், எப்படி இந்த நித்தியமான எனக்கு வேண்டியது நித்தியமான ஆனந்தம் அதை எங்கே பெறுவதுங்க போது அவன் சாஸ்திரத்துக்குள்ளே வர்றான். அங்கே கிடைக்கிறது ஆனந்தம். இதுதான் தேடுறாங்க. ஒரு பீப்புள் அர்த்தத்தை தேடுறாங்க, அர்த்தத்தை தேடுறதுக்கு அப்புறம் காமத்துக்கு வராங்க, அதுக்கப்புறம் புண்ணியத்தை சில பேர் தேடுறாங்க, சில பேர் மோட்சத்தை தேடுறாங்க. மொத்த மனிதனுடைய தேடுதல் 4. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்போ இறைவன் வரணும் நமக்கு. இந்த இடத்துல இறைவன் வந்தாதான் சிந்திக்க கொடுக்குறாரு. நான் நல்லா சிந்திச்சு பாரு, நீயே அர்த்தத்தை தேடுவது என்பதும், இப்போ நல்லா நம்ம வேர்டு ஞாபகம் வச்சுக்கணுங்க, அர்த்த காம தர்ம மோக்ஷ. இந்த வேர்டெல்லாம் தமிழுக்குள்ள ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் பகவான்ஸ் வேர்ட்ஸ். வி ஷுட் நாட் சேஞ்ச் தட் வேர்டு. என்னங்க நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லித்தரீங்கன்னா ஐயோ அதெல்லாம் மாற்றக்கூடாது. அர்த்தம்னா அர்த்தம் தான் புரிச்சுக்கணும். காம அதுக்கு மீனிங் விளக்கும். நீங்கள் அர்த்த காம தர்ம மோக்ஷ புருஷார்த்தம். புருஷேன அர்த்தியதி புருஷார்த்தம், புருஷனால் தேடப்படுவது இவ்வளவுதான். இப்போ அவர் சிந்திச்சு பார்க்க சொல்லுறார். நீ அர்த்தத்தை தேடுறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பசி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது, அப்பா சாப்பாடு இன்னைக்கு சூப்பர் பிரம்மானந்தமாக இருந்தது. ஆனந்தத்துக்காகத்தான் நீ அர்த்தத்தையே தேடுற. பசிக்கும்போது அந்த பசி ஆறுச்சுன்னா ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதுக்காக என்ன தேடுற, ஆனந்தத்துக்காகத்தான் நீ அர்த்தத்தை தேடுற. அடுத்து காம புருஷார்த்தம் சொல்லவே வேண்டாம். அது எதுக்கு தானே தேடுறோம், ஆனந்தத்துக்காகத்தான். அடுத்த லெவல் இன்பத்தை தேடுறோம். 3வது தர்மம். தர்மத்தை எது தேடி வைக்கிறோம், ஆனந்தத்துக்காகத்தான். எதை தேடுற, தர்மத்துக்காகவும் தேடுற. மோட்ச புருஷார்த்தத்தில் என்னத்தை தான் தேடுற, ஆனந்தத்தை தான் தேடுற. ஸோ அர்த்தத்திலையும் சிந்திச்சு பாரு, ஆனந்தத்தை தான் தேடுற. அல்டிமேட். காமத்திலையும் அல்டிமேட்டா உனக்கு என்ன, அல்டிமேட்டா எதை தேட, ஆனந்தத்துக்காக நான் பண்ணலாம். அல்டிமேட்டா என்னத்தான் தேடிட்டு இருக்கிற, ஆனந்தம். தர்மத்திலையும் என்ன கடைசி என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அதுக்காகத்தான் தர்மமே. அங்கே இல்லைனாலும் தேவலோகம் பிரம்மலோகம் போய் நான் நல்லா இருக்கணும், சொர்க்கம் போய் நான் நல்லா இருக்கணும், நான் ஆனந்தமா இருக்கணுக்கு தானே சொர்க்கம் போறேங்கிற. அது தர்மம். அதுவும் என்னதான் ஆனந்தம். மோட்சம் என்னதான், இதெல்லாமாச்சு அனித்தியம், எனக்கு நிலையான ஆனந்தம் தான் இங்கே வந்த. எஸ். அப்போ 4 புருஷார்த்தமாக இறைவன் நமக்கு பிரித்து காட்டினாலும் இறைவன் என்ன சொல்றாரு, மெயினா நீ தேடுவது ஆனந்தம். ஒரே புருஷார்த்தம் தான். ஹோல் ஹியூமானிட்டி. அவன் அமெரிக்கனா இருக்கலாம், ரஷ்யனா இருக்கலாம், சைனீஸ்ல இருக்கலாம், இந்தியன்ல பிறந்திருக்கலாம், பாகிஸ்தான்ல பிறந்திருக்கலாம், ஸ்ரீலங்கால பிறந்திருக்கலாம். எல்லா ஹியூமன் பீயிங்கும் தேடுவது ஆனந்தம். இப்போ இந்த ஆனந்தம் எங்க கிடைக்குது, அவனுக்கு அர்த்தத்திலையும் கிடைக்குது, காமத்திலையும் கிடைக்குது, தர்மத்திலையும் கிடைக்குது, மோட்சத்திலையும் கிடைக்குது. இப்ப இந்த 3ஐயும் நாம தேடிட்டு இருக்கும் போது மனிதர்கள் நாம என்ன பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ம் ஒரு நிலையா நான் மனசுக்குள்ள தேடுறது என்னது, நித்தியமான ஆனந்தமா இருக்கணும் தான் ஒரு மனிதனும் வாழ்க்கையில குறிக்கோளாக வச்சுதான் அர்த்த காம மோட்ச புருஷார்த்த தர்ம புருஷார்த்த தேட ஆரம்பிக்கிறான். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ தேடுற இல்லையா அர்த்த தர்ம காம, இந்த 3 புருஷார்த்தத்திலும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே சொல்லும். இதுக்கு வேற ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் பிஹெச்டி எல்லாம் பண்ண வேண்டாம். வாழ்க்கை 40-30 வயசு தாண்டிச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் உடல் நம்மளை அப்படியே அகங்காரத்தில் மாற்றி வச்சிருக்கும், ஒன்றும் தெரியாது. 30 வயசு தாண்டிச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். பை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன தெரியுது, இந்த 3ம் நிலையான நான் தேடுகிற ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லைன்னு புரிஞ்சிடும். அப்போ அதுல என்ன கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது. இல்லைன்னு சொல்லலை சாஸ்திரம், இல்லைன்னு சொல்லல, தேட வேண்டான்னு சொல்லல. we are அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த 3ல என்ன கிடைக்குது, உனக்கு ஆனந்தம் கிடைக்குது. ஆனா அந்த ஆனந்தத்தில் தோஷம் இருக்கு, குறை இருக்கு, நீ அதை பார்க்கறது இல்ல. அப்ப இறைவன் சொல்றார், இதெல்லாம் இறைவன் சொன்னா தாங்க தெரியும், நம்மளுக்கா தெரியாது. எந்த சன்னியாசிகள் எந்த ஞானிகளும் கண்டுபிடிக்கிறது இல்லை. இறைவன் சொல்றார். இதெல்லாம் எங்க இருக்கு, உபனிஷத்துல இறைவன் சொல்லி வச்சிருக்காரு. அத சங்கராச்சாரியார் தொகுத்து நமக்கு கொடுக்கிறாரு இங்க. இப்ப இந்த 3லையும்
ஆனந்தம் கிடைக்கும். நீ சாப்பிட்டினாலும், இன்பத்தை தேடினாலோ, தர்மத்தை தேடினாலும் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனா அதுல என்ன தோஷம்? ஃபர்ஸ்ட் தோஷம் அனித்தியம்னு ஒரு தோஷம் இருக்கு. மூணுலையுமே. நாலாவது விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 அனித்தியம். இப்போ நீங்க எதை அனித்தியம்னாங்க? நாட் நித்தியம் தான் அனித்தியம் சொல்லுவோம். இட் இஸ் நாட் நித்தியம். நித்தியம்னா என்ன டெஃபினிஷன்? திரிகாலே அப்பி எத்து திஷ்டதி, 3 காலத்திலும் தொடர்ந்து எது இருக்குதோ அதுக்கு பேர் நித்தியம்னு பேரு. அனித்தியம்னா அந்த மாதிரி தொடர்ந்து இருக்க முடியாதது அனித்தியம், நிரந்தரமானது அல்ல. அதாவது அனித்தியம் என்னது? நிரந்தரமானது. இதில் கிடைக்கிற ஆனந்தத்தை தான் இப்ப மீமாம்சை பண்ண போறோம். ஆனந்தம் இந்த 3லயும் ஃபர்ஸ்ட் 3ல கிடைக்கிறது நிரந்தரமானது அல்ல, அனித்தியம். எப்படிங்க சொல்றீங்க? அடிக்கடி குருபிரானந்த சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் லட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். சொல்லவே அது நம்மளால சாப்பிடாம இருந்து நம்ம கிடைக்குது. அதே லட்டு கவுண்ட் அதிகமாயிட்டே போங்க. ஒரு டேபிள் நிறைய 10 லட்டை வச்சு எல்லாம் சாப்பிடும் போதே அந்த ஃபர்ஸ்ட் லட்டு சாப்பிட்ற ஆனந்தமே குறைஞ்சு வரும். ஐயோ இத்தனை நம்மளால சாப்பிட முடியுமாங்க போது அந்த ஃபர்ஸ்ட் லட்டே யூ கேனாட் என்ஜாய் ஃபர்ஸ்ட் லட். ஒன் கண்டிஷன், 10 லட்டை வச்சு நீ அத்தனை முழுங்கிடணும். அப்படிங்கும்போது 1 2 3 4 5 பாத்திரலாம். நல்ல வயிறு காலியா இருந்தா ட்ரை பண்ணலாம். 10வது லட்டு எப்படி இருக்கும்? நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா என்ன? கொடுக்க. ஆனா லட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அது 10வது லட்டு 8வது லட்டு 7வது லட்டு என்ன ஆயிரும்? வேதனையை கொடுப்பதாக இருக்குதா இல்லையா? அதுதான் அனித்தியம். இந்த லட்டுங்கிறது நித்தியமான ஆனந்தத்தை தொடர்ந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. 1 லட்டு 2 லட்டுல 3 லட்டு, சில பேர் 5 லட்டு கூட சாப்பிடலாம். 10வது லட்டு என்பது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில் வர்ற வேதனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இருந்தாலும் 10 நிமிஷம் இல்லாத என்ன ஆயிரும்? பாடி நீ பாட்டுக்குள்ளத்துலனா எவ ஜீரணம் பண்றது வெளியே விட்டுரும். நீங்க முழுங்கிருப்பீங்க. பாடி என்ன பண்ணு? ஐயோ நீ 10 லட்டப்பட்ட நாளா ஜீரணம் பண்ண முடியாது, என்ன பண்ணிடுது? வெளியில தள்ளி விட்டுரும். இல்லை 4 நாளைக்கு வயிற்றுல போய் தன்னோட பாடி சரி பண்ண ட்ரை பண்ணு பாடி. ஸோ அதே லட்டு இப்போ என்ன பண்ணுது? துக்கத்தை கொடுக்குதா? ஃபர்ஸ்ட் தோஷம் அனித்தியம். அடுத்தது 2வது இந்த 3ல கிடைக்கிற எல்லா ஆனந்தத்துக்குங்க. அடுத்தது சாதிசயம் சொல்லுவோம். சாதிசயம் அப்படின்னா இப்போ நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை அடைந்தாலும் ஆனந்தத்தை தருதுன்னு நீங்க போய் எந்த பொருளை அடைந்தாலும் அதுக்கு மேல ஒன்று இருக்கும். இப்போ நீங்க ஒரு வீடு, அதை விட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று இருக்கும். அது சாதிசயம் சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்கி மெனக்கெட்டு எல்லாம் வச்சு 2 வருஷம் உட்காந்து வீட்டை ஒவ்வொரு கல்லா செங்கலா டெவலப்மெண்ட் பண்ணி கட்டி அப்பாடான்னு உள்ள போய் உட்கார்றீங்க. அதை விட ஹை மாடல்ல இன்னொரு வீடு இருக்கும். இது நீங்க இதுதான் அல்டிமேட் நினைச்சு நாம நினைச்சிருப்போம். ஆனா அதை விட இன்னொரு அதே ஏரியா, அதே சைஸ் வீடு, அதே வீடு, இன்னொன்று வீடை பார்க்கும்போது என்ன நமக்கு? அடாடா இது இப்படி வச்சிருக்கலாம்ல, வீடு இந்த செவுத்து இப்படி வச்சிருக்கலாம்ல, அந்த செவுத்து அப்படி வச்சிருக்கலாம்ல, இந்த இடத்துல வாசப்பை. இப்படி என்ன ஆகுது? நீங்க கட்டி எதை நீங்க அடைஞ்சீங்களோ அதுக்கு மேல உலகத்தில் ஒண்ணு இருக்கும் உங்களுடைய ஆனந்தத்தை குறைப்பதற்கு. ஏன்னா அதை விட ஹை லெவல்ல ஒன்று இருக்கும். எந்த ஃபீல்ட்ல நீங்க போனீங்கனாலுமே அதுக்கு மேல ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க கிடைத்த ஆனந்தத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது பாத்தீங்களா, அதுல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். பெட்டர் மாடல். என்ன சொல்ல வரேன்னா இட் இஸ் நாட் அப்சல்யூட். இட் இஸ் நாட் அப்சல்யூட். ஏன்னா அதுக்கு மேல ஒரு பெட்டர் மாடல் உட்காந்துருக்காங்க. அதை பார்க்கும்போது என்ன ஆயிராங்க? ஐயோ தோஷம், அந்த ஆனந்தம் காணாம போயிடும். புது வீடு தான், அதோட ஆனந்தம் ஏன்னா அங்க ஒரு பெட்டர் மாடல் பெட்டர் இருக்கும்போது இந்த ஆனந்தம் நமக்கு என்ன இல்லை? அப்சல்யூட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டெம்பரரி. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு அட்ரஸ் வாங்குறீங்க, அதே விலைக்கு பெட்டர் மாடல் இருக்கலாம். அப்போ உங்களோட ஆனந்தம் என்ன ஆயிருது? நாட் அப்சல்யூட். ட்ரெஸ்ஸு, உணவு, உடை, உறவுகள். ஐயோ இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்க உலகத்தை. நீங்கள் எதை எடுங்க அதுக்கு தான் என்ன சொல்லுவோம்? நிரதிசயம். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கும். அது இட் இஸ் நாட் அல்டிமேட்டாக இருக்காது. அதுக்கு மேலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அப்போ என்ன நடக்கும் மனசுக்குள்ள? ஆனந்தம். இட்ஸ் நாட்
அப்சல்யூட். யூ கேனாட் கெட் அப்சல்யூட் ஆனந்தம். அடுத்து மூணாவது, நீங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆனந்தத்தையும் அடைந்தீர்கள் என்றாலும் ஒரு சிறிய இழப்பை அடைந்துதான் அந்த ஆனந்தத்தை அடைந்திருப்பீர்கள். ஏதோ ஒரு இடத்துல இழப்பு ஆயிருக்கும், அதெல்லாம் இல்லாம ஆனந்தம் பெற முடியாது. ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றாரு, எல்லாரும் வாழ்த்துறாங்க, வேர்ல்டு சாம்பியன், லைஃப் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி அந்த இடத்துல அவர் வந்து நிற்கிறார். அவருக்கு அப்சல்யூட் ஆனந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்டர்வியூவில் சொல்கிறார், என்னமோ நான் இதில் ஜெயிச்சிட்டேன், ஆனால் அதுக்காக நான் இழந்த என் குடும்பத்தோடு நான் செலவு பண்ண வேண்டியது பொறுப்புகளை, என் குடும்பத்தோடு ஏன்னா பசங்கள்லாம் வந்து சின்ன வயசில் அவங்களோட வாழக்கூடிய, அவங்கள வளர்த்துவதற்கோ நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். கிரேட் லாஸ் இன் மை லைஃப்ங்கிறார். இங்கே நான் சாதிச்சிருக்கலாம், ஆனால் அங்கே குடும்பம் திரும்பி பார்த்து எப்படி இருக்குது, அதில் ஏதோ நல்ல ஒய்ஃபாக வந்தங்காட்டி பசங்க பிள்ளைகளை வளர்த்திட்டாங்கன்னாரு அவர். நீ என்னையாட்டு இருந்தால் குடும்பம் என்ன இருக்கும், பெரிய லாஸ். ஆனால் நாம நினைக்கிறோம், அவர் நாம அந்த சைடு தான் பார்க்கறது இல்லையே, நமக்கு தான் இது ப்ளஸ்லேயே தான் எனக்கு வந்திருக்கும். அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் மீங்கிறார். வெளியில் நீங்களாம் என்னை பாராட்டிருக்கீங்க, ஆனால் பர்சனலாக நான் யோஸ் பண்ணி பார்த்தேன்னா கிரேட் லாஸ். என்னோட ஃபேமிலியோட நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, ஃபேமிலியே நான் பார்க்கவே இல்லை. கண்ணு மூடி நிற்கிறவங்க எல்லாம் பெரிய பசங்க ஆகிட்டானுங்க, அப்புறம் அவங்க ஒரு கேப்பில் இருக்கானுங்க, ஒரு அட்டாச்மெண்ட் எதுவும் கிடையாது, ஏதோ மெக்கானிக்கலாக அப்பாங்கிறாங்க, நானும் மகன், அவ்வளோதான். பெரிய லாஸ் இருக்குங்க இதெல்லாம். மனிதனாக பிறந்துட்டு பையனுக்கு எனக்கு நடுவில் ஒரு பெரிய கேப்னா அதை விட பெரிய லாஸ் என்ன இருக்கு போகுது? இட்ஸ் லாஸ். நீ யாரை வேணா பாருங்க, பெரிய பாடகர் சாதிச்சிருப்பாங்க லைஃப்பில், கேட்டிங்கன்னா கூட ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை பெரிய பாடகர், ஏன்னா அவங்க அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணா தான் அதுங்க வர முடியும். அப்போ என்ன ஆயிருக்கும், எதையோ ஒன்று இழந்திருப்போம். ஸோ ஒன்றை அடையும் போது ஒன்றை இழந்திருப்போம். இது மூணாவது தோஷம். நாலாவது தோஷம், நீங்கள் எந்த ஒரு இன்பத்தை பெற்றாலும் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடும். அதில் ஒரு பெரிய தோஷம் இருக்கு, அடிக்ஷன். எந்த ஒரு இன்பத்தை அடைச்சிங்கனாலும் என்ன ஆயிடுவோம், அடிக்ஷன். பழகி அதுக்கு நாம் அடிமையாகி விடுவோம், நம்மளுடைய சுதந்திரத்தை நாம் இழந்து விடுவோம். பரதந்திரம் என்னாச்சு, அதுக்கு அடிமையாகும் போது நம்மளுடைய இன்னொன்றுக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து கிரிக்கெட்டுக்கு அடிமையாயிட்டாலும் சரி, சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டாலும் சரி, அடிமை தாங்க. இதெல்லாம் கிரிக்கெட்டுக்கு அடிமையான அது மாதிரி நம்ம நல்லதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதுவும் அடிமை தான். சிகரெட்டுக்கு அடிமையானாலும் அடிமை தான் ஆச்சுங்களா. அது அடிமை பண்ணிடு, ஏன்னா காலத்தை அப்படியே சுவாகா பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்க, இன்னைக்கு நம்ம தேவாரம் திருவாசகம் இதுக்கெல்லாம் வந்து தெரியல, புக்கே வீட்டில் இல்லை, அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல அப்படின்னா எதுக்கு நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. எதுக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க. எந்நேரம் டிவியில் உட்காந்துருந்தா எங்கேங்க படிக்கிறதுக்கு டைம் இருக்கு உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம அடிக்ட் ஆயிடுறோம், பல தேவையற்ற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டு, அடிக்ஷன். அது இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. அப்போ என்ன நடக்குது, சுதந்திரத்தை நீ இழக்கிற. என்ன சுதந்திரம், நான் வந்து தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு அந்த இதே என்ன ஆயிடுது அங்கே, அப்படி ஒன்று இருக்குதான்னு வேறு சில பேர் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஏன்னா தாய் தந்தைக்கு அப்படி என்னன்னு தெரியல, குழந்தைகளுக்கு தேவாரம் அப்படின்னு என்னம்மா அப்படின்னு கேட்குற நிலைமையில தான் வீட்டில் சூழ்நிலை. பட் வி ஃபைண்ட் டைம் டு கோ அவுட்டிங், ஷாப்பிங், தேவையற்ற பணத்தை செலவு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. தேவாரம் திருவாசகம் தெரியல, ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்ன வாழ்கிறோம், ஏன்னா அங்கே அடிக்ஷன் ஆகிட்டோம் பல விஷயங்களுக்கு. மனிதன் அதாவது இந்த நமக்கு ஒரு 4-5 தலைமுறைக்கு 10 நிலைமைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. They find time to enjoy the nature. They find time to communicate with others. They find time to help others. இந்த காலத்தில் நோ டைம், இதுக்கெல்லாம் எதுக்குமே டைம் கிடையாதுங்க. ஏன்னா என்ன இருக்கிறோம், பல விஷயத்துக்கு அடிமையாயிட்டோம். 1-2 இல்லை, ஏன்னா உலகம் நிறைய இன்ப போக பொருட்களை தயாரித்து தள்ளிக்கிட்டே இருக்குது உலகம். இதை என்ஜாய் பண்ணு, இது முடிச்சுதான் வேறு, இதுக்கப்புறம் இது இருக்குது என்ஜாய் பண்ணு. போகத்துக்கு என்ன ஆகிட்டே இருக்கிற மனிதர்கள் அடிமையாயிட்டே போயிட்டு இருக்கிறோம். ஆனால் தெரியாது இறைவன் வந்து வெச்சு வளாசனா மட்டும்தான் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சா இதெல்லாம் அடிமையாயிட்டு இருக்கிறோம். எதுக்கு கற்றுக்கணுமோ அதுக்கு டைம் இல்லாமல் போகும்போது மனிதன் என்ன ஆகிறான், இத்தனை என்ஜாய் பண்ணுறாங்களே, யாராவது நிம்மதியாக இருக்காங்களான்னு கேளுங்க. இத்தனை போகப் பொருட்களை உலகம் படைக்க அவன் என்ன ஆகிட்டு தான் போகிறான், துக்கத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அடிமைங்கிறது என்னது, சுதந்திரத்தை நீ இழந்து விட்டாய். சுதந்திரத்தில் இருந்து எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? எதுக்கு நீங்கள் அடிமையானாலும் சுதந்திரம் போச்சுன்னா சந்தோஷம் போய்விடும். அடுத்தது, இந்திரியங்கள் சக்தி இழக்கும்.
எந்நேரம் இந்த காதில் மாட்டி மாட்டி எங்கள் வீட்டில் ஒரு டிக்கெட்டுக்கு அப்படி தான். இப்போ என்னாச்சு, காதுக்குள்ளே உருன்னு சத்தம், ஒய்யின்னு சத்தம். இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. எந்நேரம் அந்த காதில் மாட்டிக்கிட்டே இருந்தால் அது என்ன தான் ஆகும் அந்த காது? யார் சொன்னாலும் நாங்களாம் கேட்க மாட்டோம், எங்களுக்கு தெரியும். யூ ஆர் அவுடேட்டட், நாங்களாம் அப்டேட்டட். எந்நேரம் இல்லையா அடுத்த ஸ்க்ரீனு, ஒன்றா டேபு இல்லையா லேப்டாப்பு இல்லையா செல்ஃபோன். எந்நேரம் கண்ணு அடுத்து கண்ணு. ஃபஸ்ட்டு இப்போ காது போயிருக்கு, அடுத்து என்ன போக போகுது? கண்ணு. எந்நேரம் அந்த கண்ணு என்ன ஆகுங்க, இந்திரியம் வீக் ஆயிரும். அதாவது இப்போ அந்த கண்ணு வந்துங்க, இப்போ நம்மளுக்கு இறைவன் ஒரு 70 வயசு கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்க. 70 வயசு வரைக்கும் கண்ணு வேணும் இல்லைங்களா? அது ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கும் கண்ணுக்கு. இந்த உடலுக்குள்ள சக்தி ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் 70 வயசு வரைக்கும் அந்த கண்ணை நீங்கள் வச்சிருக்கணும். இவங்க ஓவர் ஒர்க் லோட் பண்ணி 40-50 என்ன போகுது, அது ஒர்க் வேலையை முடிச்சிடும். அதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு டாட்டா பை பைன்ட்டு போயிடுது. மிச்சம் 20 வருஷம் எப்படி வாழ்றது? கண் இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த உலகம். இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்க்கும்போது நமக்கு ஐயோ பக்குங்க, இப்படி கண்ணை கெடுக்கிறாங்களே. அதுக்குண்டானதை அவங்க அனுபவிச்சு ஆகணும். நாம் என்ன பண்ண முடியும்? ஸோ என்ன பண்ணிட்டு இருக்குது எல்லாமே இந்திரியத்தை பலமிழக்கா செய்கிறது. எதுல கிடைக்கிற அர்த்த காம புருஷார்த்த மோட்ச தர்ம புருஷார்த்தம், இந்த 3லையும் கிடைக்கிற தோஷங்கள். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கலாம். இது அப்பப்போ நாங்கள் 1-2 சொல்லுவோம். இப்போ அடுத்து அதிருப்திகரம், அப்படி நிறைய இருக்குங்க. நான் இதோட ஷார்ட் பண்ணிக்கிறேன். நான் சப்ஜெக்ட் நம்ம வெறும் தோஷத்தை பட்டு பார்க்கறது இல்லை, அதுலேருந்து ப்ரொசீட் ஆகுனுக்கா. நான் இப்போ ஒன்று வேணா சொல்கிறேன். அதிருப்திகரம், அதிருப்தி நாங்கள் திருப்தி கொடுக்காது, ஒரு ஃபுல் திருப்தி கிடைக்காது. அதிருப்தினா எந்த இன்பத்தை அடைஞ்சாலும் நமக்கு அது திருப்தியை, பூரணமான திருப்தியை அதனால கொடுக்க முடியாது. மனசுக்குள்ள இப்படிதான் இருக்கும் ஒரு அதிருப்தி. எந்த இன்பத்தை நீங்க பெற்றாலும் இந்த 3ல ஃபர்ஸ்ட் 1, 2, 3ல அதிருப்திகரம். ஸோ நான் தான் சொன்னேன், இது அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களே உட்காந்து நீங்களே கண்டுபிடிச்சலாம். இதுக்கு சாஸ்திரம் எடுத்து தான் கொடுக்குமே தவிர தோஷம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த 3லையும் இப்போ என்ன பார்த்தோம், மனிதன் தேடுவது நித்தியமா ஆனந்தமா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்காகத்தான் அர்த்த காம தர்ம புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தம். ஆனா ஃபர்ஸ்ட் 3ல இந்த மாதிரி நித்தியமான ஆனந்தத்தை அவன் பெற முடிவது இல்லை. எப்படி சொல்றீங்க? பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே சொல்லலாம், இது எனக்கு பூர்ணமான ஆனந்தம் கிடைப்பதில்லை. அப்ப என்ன ஆகுது? ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த 3 விட்டு 4வது ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாததுனால, நித்தியமான ஆனந்தம் ஒண்ணு இருக்குன்னு தெரியாததுனால இந்த 3க்குள்ளேயே வண்டி ஓட்டிட்டு உட்காந்துருக்காங்க. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 3க்குள்ளேயே மனிதர்கள் இறக்குற வரை 4வது என்னன்னு தெரியாதே, இதுக்குள்ளேயே என்ன பண்றது, சட்டிக்குள்ளேயே இதில் போனால் ஆனந்தம் கிடைக்குமா, இதில் போய் ஆனந்தம் கிடைக்குமா, அப்புறம் அதுலேருந்து இல்லை, இதுலேயே என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம இதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறோம். சில பேத்துக்கு சலிப்பு ஏற்படுவதில்லை. அல்ப ஆனந்தத்திலே 1, 2, 3 என்னது? இப்போ அல்ப ஆனந்தம் வச்சுக்கலாம், ஒரு வேர்டு வைக்கணும் இல்லையா, அதுக்காக வச்சுக்கிறேன் அல்ப ஆனந்தம். ஏன்னா அது வந்து நித்திய ஆனந்தம் வச்சாச்சு. மோட்சத்தின் மூலியமா கிடைக்கக்கூடியதான் நித்திய ஆனந்தம்னா, நம்ம தேடுவது நித்திய ஆனந்தம். ஆனால் இதில் எதில் கிடைக்குது நமக்கு? அல்ப ஆனந்தத்திலேயே மனிதர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். திருப்தி அடைகிறான்னு சொல்ல முடியாது, வேற வழி இல்லை, உள்ள இருக்கிறாங்க. இப்போ சாஸ்திரம் வந்து சொல்லுது, இந்த இடத்துல சாஸ்திரம் வரணும், குரு வந்து கதவை தட்டணும், தட்டி உள்ள மண்டைக்குள்ள வரணும். என்னன்னு? இந்த 3க்கு இருக்கிற தோஷத்தை காட்டுறக்கு குரு வேணும், சாஸ்திரம் வேணும். இது இல்லாத அவன் என்ன பண்றான், யோசனை பண்றான், இதெல்லாம் இல்லாத, இந்த தோஷங்கள் இல்லாத பூரணமான ஆனந்தமா இருப்பதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கும் போது குரு வில் நாக் த டோர். மற்றவங்களுக்குலாம் வரமாட்டார். ஏன் குருவை யார் அனுப்பணும்? உங்களுக்கு ஈஸ்வரன் பார்த்து அனுப்பிச்சு வச்சாதான் குருவே. ஸோ இந்த கவலை, இந்த ஒரு சிந்தனை வருபவர்களுக்கு எனக்கு நித்தியமான ஆனந்தத்தை நான் பெறணும் இறைவா, இந்த 3லையும் எனக்கு என்னமோ திருப்தியே இல்லையே, அந்த சலிப்பு வாழ்க்கையில் வரும் பொழுது குருவில் நாக் த டோர். என்ன சொல்லுப்பாரு, உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு அந்த நித்தியமான ஆனந்தம் ஒன்று, அது ஒரு வஸ்துன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு பிரம்ம தத்துவம். அது வந்து நித்திய ஆனந்தமா இருந்தா தான் நம்ம போக முடியும். ஏன்னா அது நித்தியமாவும் இருக்கணும், ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை தேட முடியும். அப்ப சாஸ்திரம் வந்து சொல்லுது, பிரம்ம தத்துவம், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த இடத்துல யார் வரணும்? சாஸ்திரம் நமக்கு கை கொடுக்குது. இந்த இப்ப பாருங்க, இந்த சலிப்பு ஏற்படாமல் இந்த 3க்குள்ளேயே உருண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட குரு வந்து கதவை தட்டினாலும், எப்பேற்பட்ட சாஸ்திரம் வந்தாலும் மண்டைக்குள்ள அவங்களுக்கு போகாது. என்னென்ன? நித்தியமான ஆனந்தம் ஒன்று இருக்குன்னு சொன்னா,
முதல்ல இதுக்கு வழி சொல்லுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாங்க. அப்போ இறைவன் என்ன தெரியுது இப்ப இறைவனுக்கு? இந்த மாதிரி இந்த மூணுக்குள்ளேயே இதுதான் சத்தியம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எடுத்தோன்ன மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, வாங்க படிங்கன்னா யாரு படிக்க மாட்டாங்க. அப்ப அவர் என்ன பண்றார் இறைவன்? நமக்காக நீ எதை தேடுற? அர்த்தத்தை தேடுற, காமத்தை தேடுற, தேடு, தர்மத்தை தேடு, தப்பில்லை. ஆனா ஒரு அண்டர்லைன் பண்றாரு, தர்மத்துக்கு உட்பட்டு தேடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாரு? தேடு. பர்மிஷன் கொடுக்கிறாரு இறைவன். மோட்சத்துக்கு வரல அவர் பேசவே இல்லை. எடுத்துற பிக் வால்யூம். நீங்க ஒரு ரிக்வேதம் எடுத்தீங்கன்னா கர்மகாண்டங்கிறதா அத்தாச்சோட வால்யூம், ஞான காண்டம் 2 3 ஒரு சின்னதா தான் இருக்கும். ஸோ முதல்ல இறைவன் நமக்காக கீழே இறங்கி வர்றாரு. நீ தேடுறியா? தேடு, தர்மத்துக்கு உட்பட்டு தேடு. எது தர்மம் எது அதர்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு வேணுங்கிறத தேடு. நீ என்ன தேடுற? உனக்கு பாதுகாப்பு உணர்வு வேணும்னு தேடுறியா, அல்லது இன்பம் வேணும்னு தேடுறியா, அல்லது புண்ணியம் வேணும்னு தேடுறியா? தேடு. நீ என்ன இறைவன் என்ன சொல்றாரு? உனக்கு அந்த பொருள்கள் வேணும் நீ தேடின அப்படின்னா, அது அர்த்தத்துக்கு உண்டானதா இருந்தாலும் சரி, காமத்துக்கு உண்டானதாலும் சரி, தர்மத்துக்கு உண்டானாலும் அது அந்த பொருளை நீ அடையணும்னா அங்க என்ன இறைவன் டீச் பண்றாரு? அந்த பொருளை நீ அடையணும், உனக்கு வேணும், ஓகே நான் தர்றேன், கிடைக்கும். அது வேணும்னா உனக்கு என்ன வேணும்? புண்ணியம்னு வேணும். பணம் வேணும்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்க ஒரு பொருள் வேணும்னா ஒரு பொருளை நீ அனுபவிக்கணும். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும். மழையே இல்லை, மழை வேணும். காடு பயிரெல்லாம் வாடுது, அப்ப அது எனக்கு வேணும். அது செக்யூரிட்டியாக்கா இருக்கலாங்க, இன்பத்துக்கா இருக்கலாம், நெசசிட்டிக்கா இருக்கலாம். மழை வேணுங்கிற நெசசிட்டி, குழந்தைங்கிறது நெசசிட்டி, அதெல்லாம் வந்து லக்ஸூரி இல்லை. அப்ப அது வேணும். அந்த கஷ்டத்தில் இருக்கிறவன, மழையே இல்லாம பயிர் செய்ய முடியாம இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிறவன, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கவங்கள, அந்த துக்கத்தில் இருக்கவங்கள, வாங்க மோட்சத்தை கொடுக்குறேன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல குழந்தை கொடுப்பாங்க அவங்க. முதல்ல எனக்கு இதுல இருந்து விடுவீங்க, நான் அப்புறம் ஆரம்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க அதுல அவங்க அந்த வழியும் வேதனையும் அனுபவிச்சாதான் தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களை இறைவன் என்ன பண்றாரு? நீ தேடு. ஆனா எப்படி தேடு? தர்மத்துக்கு உட்பட்டு தேடு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீ உனக்கு வேணுங்கிறது கிடைக்கணும்னா உன் அக்கௌண்ட் என்ன இருக்கணும்? புண்ணியம் இருக்கணும். அப்பதான் நீ கேட்டது கிடைக்கும். அப்ப அந்த புண்ணியம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணணும் இல்லையா? புண்ணியம்ங்கிறது கர்ம பலன். அப்போ உனக்கு அது புண்ணியம் வேணும்னா நீ ஒரு கர்மத்தை பண்ணணும். அந்த கர்மத்தினுடைய பலனாக உனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? என்ன கர்மம் நமக்கு தெரியாது. இறைவன் சொல்றார், இந்த கர்மத்தை பண்ணு, காரீரி யக்னம் பண்ணு, மழை பெய்யும். கர்மம், கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். அந்த கர்மத்தை பற்றிய இறைவன் தான் கொடுத்தாகணும். ஏன்னா நமக்கு அது வேணும், மழை வேணும், ஆனா புண்ணியம் வேணும். அந்த புண்ணியத்தை எப்படி தேடணும்? கர்மம் பண்ணாதான் புண்ணியம் கிடைக்கும். என்ன கர்மம் பண்ணா அந்த புண்ணியம் கிடைக்கும் நமக்கு தெரியணும் இல்லையா? என்ன கர்மத்தை பண்ணுனா எனக்கு குழந்தை வேணுங்கிற புண்ணியம் கிடைக்கும், எந்த கர்மத்தை பண்ணா எனக்கு மழை வேணுங்கிற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் இறைவன் கொடுக்க. அப்ப என்ன பண்றாரு? கர்மத்தை பற்றிய ஞானம் இப்ப அவனுக்கு அவசியமாகிறது. எந்த கர்மத்தை பண்ணுனா குழந்தை கிடைக்கும், எந்த கர்மத்தை பண்ணுனா மழை கிடைக்கும் அப்படின்னா அந்த கர்மத்தை எப்படி எந்த கர்மம்னு இறைவன் சொல்றாரு. அந்த கர்மத்தை எப்படி செய்யறதுங்கிறதையும் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். பாடி ஆஃப் நாலேஜ். சாஸ்திரம் இஸ் த பாடி ஆஃப் நாலேஜ். அந்த ஞானத்தை கொடுக்கிறார். டேய் இங்க வா, இந்த கர்ப்புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ணு, குழந்தை கிடைக்கும். என்னங்க ப்ரூஃப்? ராமரே அப்படித்தானே பிறந்தாரு. புத்திர காமேஷ்டி ஹோமம், இந்த கர்ம. அப்ப அதுக்குண்டான ஞானத்தை யாரு கொடுக்கறது? குழந்தை வேணும், அதுக்கு புண்ணியம் வேணும், அதுக்கு ஒரு கர்மம் வேணும். என்ன கர்மம், அது எப்படி பண்றங்கிற ஞானத்தை யாருனால இங்க கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இறைவனை தவிர வேறு எந்த ஒரு மனிதனாலும் இந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்பதான் என்ன பண்றாரு இறைவன்? அந்த கர்மத்தை பற்றிய ஞானமும், அந்த அது அறிவுன்னு சொல்லலாம், அந்த கர்மத்தை பற்றிய ஞானம், அறிவை கொடுக்கிறார். இப்படி பண்ணு, இதை பண்ணு. அது மூலியமா என்னவாரு? ஆனந்தமா இரு, இதை பண்ணி குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ, இந்த ஹோமத்தை பண்ணி மழையை பெற்று ஆனந்தமா விவசாயம் பண்ணு, பொருளீட்டு.
இறைவன் கிவ்ஸ் பெர்மிஷன். இதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாதுங்க, தேட வேண்டாம்னா யாரும் சொல்லல, தேடு. ஸோ கர்மத்தை பற்றிய ஞானம், அந்த கர்மம் எப்படி பண்ணணும், தர்மத்துக்கு உட்பட்ட கர்மமாக இருக்கணும். அப்ப இறைவன் என்ன பண்றாரு, தர்மத்தை பத்தியும் சொல்லி தராரு கர்மகாண்டத்துல. ஞானத்தை, கர்மத்தை பற்றிய ஞானத்தையும் சொல்லி கொடுக்கிற இடம்தான் வேதத்துல கர்மகாண்டம். அனைத்தும் இறைவனுடைய வாக்கு, எதுவுமே மனிதனுடைய வாக்கு அல்ல. இப்போ உடனே கேட்கும், ஏங்க ஒரு ஹோமம் பண்ண சொன்னார் ஐயரு, நாங்க பண்ணணும், ஆனா பலன் வரலையே. இது ஜென்ரல் பீப்புளுடைய, நீங்க சொல்றீங்க இல்ல இறைவன் வாக்கு அப்படின்னு, அதுல எத்தனை குறை இருந்ததுன்னு வந்து உட்கார்ந்து பார்த்தா தானே தெரியுது. நீங்க ஹோமம் பண்ற, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை குறைகள், 1 2 இல்ல, லாங் லிஸ்ட். அதுல அந்த கர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துளியூண்டு தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. இது என் வாக்கு இல்லைங்க, இறைவன் வாக்கு. ஸோ அதுல குறைகளாக நீங்க பண்ணும்போது என்னென்ன குறைகள் வரும் தெரியுங்களா, உட்கார்ந்து ஹவிஸ் போட்டுட்டு இருப்போம், மனசுக்குள்ள ஸ்ரத்தை இருக்காது. இது நடந்துருமா, இவ்வளவு வேற செலவாயிருச்சு, இவர் வேற ஐயர் வேற 50,000 60,000 1 லட்சம் வேற எழுதி கொடுத்தாரு, லிஸ்ட் வேற, இத்தனை செலவு பண்றமே, இது கிடைக்குமா, முடிஞ்சது. நீங்க அதுக்கு பணத்தை கம்முன்னு பொட்டியில் வச்சு உட்காந்துருந்துக்கலாம், பணமாவது மிச்சம். எல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, சாம்பல் ஆயிடுச்சு. நீங்க சம்பாரிச்சு வச்சு 1 லட்சம் பணம் எங்க நிக்குது, சாம்பல்ல நிற்கும். வேற அதை தவிர உங்களுக்கு ஒரு நயா பைசா அங்க லாபம் கிடைக்காதுங்க. ஸ்ரத்தையே இல்லையே. நடக்குமா நடக்குமா, அவங்க வேற இவங்க வேற சொல்லிதான், அந்த ஐயர் யார் காட்சி கொடுத்தாங்களோ அவங்க மேல இவங்க சொல்லித்தான் நம்ம இப்ப 1 லட்சம் செலவு பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க நினைக்கலன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் நினைச்சா போதும். அந்த கர்மத்தினால் அந்த பலன் வேணும் செய்யும் போது அதுல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து 2 பேத்துல, ஏன்னா கர்த்தா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துல யாரோ ஒருத்தர் இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் தேவையா, திடீர அவளுக்கு வேலை இல்லைன்னு பொழப்பில்லைன்னு தான் 1 லட்சத்தை செலவு பண்ணிக்கிட்டு அவர் வேற ஐயர் வேற எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போறாரு, சொம்புன்னு கேட்கறாரு, துண்டு கேட்கறாரு, லிஸ்ட் பாரு, இதெல்லாம் தேவை. அவர் லிஸ்ட் கொடுத்ததுல இருந்து ஹோமம் முடிஞ்சு அவருக்கு தட்சிணை கொடுத்து வெளியில் அனுப்புற வரைக்கும் தப்பு. நாம என்ன நினைக்கிறோம், இது தப்பு, இது தேவை, இதுல தப்பு, இதுல அந்த ஹோமம் பண்றது வேஸ்ட்டுங்க, பண்ணவே வேண்டாங்க, பணமாச்சு வீரல் பத்திரம் வச்சுக்கோங்க, உங்க பேங்க்ல அக்கௌண்டா வச்சுக்கோங்க. எதுக்கு தேவையில்லாம கொஞ்சம் செலவு பண்றீங்க, நம்பிக்கை இல்லாம பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா பலிக்காது. அப்புறம் எப்படி பலிக்கும், அதெல்லாம் எல்லாமே எத்தனையோ தோஷங்கள். நீங்க ஏற்கனவே தெரியாது, அது ஒரு பெரிய சாப்டர், அதுல என்னென்ன தோஷம் இருக்கு, ஸ்ரத்தாங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அது மாதிரி பொருள் வாங்குற இடத்துல எப்படி பொருள் வாங்க, அது எந்த எண்ணத்துல நீங்க பொருள் வாங்குறீங்க. ஐயோ ஐயர் இவ்வளவு லிஸ்ட் கொடுத்துருக்காரு, நம்ம இவ்வளவு வாங்குறமே அவ்வளவு வாங்குறமே, உள்ளதுல சீப்பா ஏதாவது கடை கிடைச்ச ஆப்பிள் எழுதினாரா, தேடி தேடி உலகத்துல சின்ன ஆப்பிள் கம்மி விலையில எங்க கிடைக்குது, பலிக்காது. ஆரஞ்சு எழுதியிருக்கார், சின்ன ஆப்பிள் ரோட்டு கடையில ஓட்ட வச்சு கூறு போட்டு வச்சு கம்மியா வைப்பாங்க, அங்க போய் வாங்க. எதுக்கு போய் பழமுதிர்ச்சி வேலை வாங்கினா, அவங்க வேலை ஜாஸ்தி போட்டிருப்பான். இப்படியே பார்த்து பார்த்து வாங்கினா நடக்காது. ஸோ ஒரு இறைவன் கொடுத்த யக்னத்தை நீங்க பண்றீங்க, பலனளிக்கலினா தப்பு ஏன் மேலேன்னு புரிஞ்சுக்கணும். கொடுத்த இறைவன் மீது பழி சொல்லாதீங்க, அது வேற அடுத்த தோஷம் வேற. இறைவனை பழிச்சா அது சாதாரண தோஷமா என்ன? ஸோ இப்படி ஒரு எதுக்காக சொன்னா, யக்னத்தை பற்றி சமுதாயத்தில் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. ஐயர் காசு வாங்குறதுக்காக வந்திருக்கார், இதுல எல்லாம் சும்மா, அது சில பேர் கேட்கறது மாடர்ன் ஜென்ரேஷன், சும்மா இங்க போட்டு தீயில போட்டு 2 பொருளை போட்டதுனால எப்படிமா அங்க வயிற்றுக்குள்ள குழந்தை வரும்? they don't know the சூக்ஷ்மா. ஏன்னா ஸ்தூலத்திலே வாழ்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு ஸ்தூலத்தை தவிர சூக்ஷ்மா ஒரு விஷயம் இருக்கிறதே கிரகிச்சுக்க முடியறது இல்ல. இங்க யக்னம் பண்ணா எப்படி வயிற்றுக்குள்ள குழந்தை வரும், என்ன லாஜிக்? இதுதான் சொல்றது ஸ்ரத்தை. இறைவன் சொல்லியிருக்காரு, புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ணுனா அது அக்கௌண்ட்ல புண்ணியமா மாறும், அந்த புண்ணியம் வயிற்றுக்குள்ள என்னவா வரும், குழந்தையா வரும்னு சொல்லியிருக்க. பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, அப்ப என்ன இல்லை, அப்புறம் IVF சென்டர்ஸ் தான் போய் ஆகும், வேற வழியே கிடையாது. புரிஞ்சுங்களா, லட்சக்கணக்கில். ஸோ அங்க அது வந்து லாஜிக், ஏன்னா அது ஸ்தூலமா இருக்குது. அங்க நடக்கிறதெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு, ஸ்தூலமா கண்ணுக்கு தெரியுது, நம்பிக்கை. இங்க சூக்ஷ்மா நடைபெறுது, நம்புறது இல்லை. ஆச்சுங்களா, இது தனி சப்ஜெக்ட், இங்க இல்லாதது. ஆனா உங்களுக்கு அந்த யக்னத்தை பத்தின ஒரு அறிவு கொடுக்கணுங்கிறக்கா நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியில போய் சொன்னேன். அடுத்தது இப்ப என்ன பண்ணுது, இப்ப சாஸ்திரத்துல வந்து ரிட்டர்ன் பேக் டு சப்ஜெக்ட். இப்ப அதுக்கு பேர் கர்மகாண்டம். இப்ப ரிக்வேதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப், மெயின் ஹாஃப், பிக் வால்யூம் கர்மகாண்டம். அங்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நீ தர்மத்துக்கும் அதர்மம்னா என்ன, ஒரு மழை வேணும்னா என்ன பண்ற, உனக்கு வேணுங்கிற பாதுகாப்புக்காகவும் இன்பத்துக்காகவும் புண்ணியத்துக்காகவும் நீ பொருள் வேணும்னா
அந்த பாடி ஆஃப் நாலேஜ் இஸ் நோன் அஸ் கர்மகாண்டம். இதை நாம் போன டெக்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், சாதன போதியிலே பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் வேற கண்ணோட்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அவ்வளோதான். அடுத்தது இப்போ இது கர்மகாண்டம். அடுத்த பகுதி என்னது? ஞான காண்டம். இப்போ என்ன நடக்குது? தர்மத்தின்படி வாழ்றான். ஆனால் பரீட்சை லோக்கன், அவன் பேர் பரீட்சை லோக்கன். இத்தனையும் பண்ணி ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு நிறைவில்லை. வாழ்க்கையில் ஒரு சலிப்பு ஏற்படுது, ஒரு மன திருப்தி இல்லை. அப்படிங்கும் போது இறைவன் அவனை கூப்பிடுறார். ஏன்னா அப்பதான் அவனைத்தான் இறைவன் கூப்பிட முடியும். இதுக்குள்ள சுத்திட்டு இருக்கவங்கள இறைவன் கூப்பிட மாட்டான். நீ இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணு, நீ இதை பண்றியா அதை பண்ணு, இந்த கர்மத்தை பண்ணு, அந்த கர்மத்தை பண்ணு, அதை சேன் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இதைத்தான் முதல்ல சொல்லி கொடுக்கணும். அப்பதான் என்ன வரும்? அதுல ஒரு சலிப்படைஞ்சது எங்க வரணுங்க? லட்சியம், ஆனந்தம். அப்ப என்ன? அவன் என்னத்தை தேடுறான்? எனக்கு தோஷம் இல்லாத நித்தியமான ஆனந்தம். என்ன இருக்கக்கூடாது? தோஷம் இருக்கக்கூடாது, நித்தியமா இருக்கணும், அது ஆனந்தமா இருக்கணும். தோஷமற்ற நித்திய ஆனந்தம். அது என்னை அடிமையாக்கிடக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த தோஷம் என்னது? அது என்னை அடிமையாக்கிடக்கூடாது, இந்திரியங்களை வீக்காக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட என்னென்ன தோஷங்கள் சொன்னனோ அதெல்லாம் இல்லாததாக. அப்ப ரெண்டாவது என்னது? கொஞ்ச நாளைக்கு இல்லை, நித்தியம். அடுத்தது அது ஆனந்தமா இருக்கும். அதை அவன் பரீட்சை லோக்கான் தேடுகிறான்னா, அப்ப அவங்களுக்கு உதவுவதற்கு ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு இறைவன் எப்படி உதவுனாரு? ஹோமங்களை கொடுத்து நீ இதை பண்ணி புண்ணியத்தை பெற்று அதை பெருன்னு அந்த மக்களுக்கு அப்படி உதவுனாரு. இந்த கேள்வி கேட்டு நிக்கிறாவன், சுவாமி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எனக்கு சலிச்சு போச்சு, எனக்கு வேணுங்கிறது தோஷம் இல்லாத நித்தியமான ஒரு ஆனந்தம்னு ஒருத்தர் கேட்கும் போது இறைவன் அவர்களுக்கு உதவுவதற்காக கொடுத்த பாடி ஆஃப் நாலேஜ் இஸ் ஞான காண்டம், உபனிஷத். இதை தேடுற மனிதர்களுக்கு இது, அதை தேடுகிற மனிதர்களுக்கு அது. இரண்டையும் கொடுத்தது இறைவன், மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியுதெல்லாம்? ஸோ எதுக்கு எங்க வரோம்? ஞான காண்டம்னா என்ன? ஸோ நாம தேடுற பொருள் எப்படி இருக்கணும்? நித்தியமா இருக்கணும், தோஷம் இல்லாத இருக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கதா இருக்கணும், அழியாத பொருளா இருக்கணும். அது ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கு, வஸ்து. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல. ஏங்க அது தோஷம் இல்லை, அழிலிங்கிறீங்க, ஆனந்தங்கிறீங்க, ஏன் எனக்கு தெரியல? அதெல்லாம் ஆச்சு அனித்தியம், தோஷம், அது எனக்கு இப்படி இருக்கிற பொருள் ஏன் எனக்கு தெரியல? ஒரு நிரந்தரமான ஒரு பொருள் நீங்க பாருங்க, அந்த அந்த வஸ்துக்கிட்ட அது நிரந்தரமா இருக்குதுன்னா அதுக்கு பேரு சொரூபம்னு பேரு. ஒரு 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 ஒண்ணுகிட்ட ஒண்ணு நிரந்தரமா இருக்குன்னு அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சொரூபம். இப்ப அக்னி கிட்ட நிரந்தரமா என்னங்க இருக்கும்? இதுல அக்னியில சூடு, நிரந்தரமா அக்னியோட இருக்கிறது வெளிச்சம். இந்த ரெண்டை என்ன சொல்லுவோம்? சொரூபம். அந்த மாதிரி இப்ப பிரம்மம் ஒரு தத்துவம் சாஸ்திரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அந்த தத்துவம் நிரந்தரமா என்ன இருக்குது? ஆனந்தம், நித்தியமா இருக்குது, ஆனந்தமா எப்பவுமே இருக்குன்னா அது என்னது? அதனுடைய சொரூபம். அதிலிருந்து பிரிக்க முடியாத தத்துவம்னு இத்தனை நாள் பார்த்திருப்பீங்க. அதை இப்ப எப்படி வேற மாதிரி நாங்க கொண்டு வரோம்ப்பா? ஒண்ணுகிட்ட நித்தியமா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது அதனுடைய சொரூபம். இப்போ அந்த அக்னி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இறைவன் என்ன சொல்றாரு? உன்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம். இறைவன் சொல்றது உன்னுடைய சொரூபம் என்னது? ஆனந்த. ஆனா எனக்கு தெரியலையே. என்ன டீச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறார் இறைவன்? உன்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம் சொல்றாரு. ஆனா எனக்கு அது புரியலையே, என்னிடத்தில் அது இல்லையே, இல்லாத மாதிரி தெரியுதே. நான் அப்படின்னா இதுல ஒரு லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை நான் இழந்து விட்டேன் என்றால் அந்த இழப்பில் ரெண்டு விதம் இருக்கு. நீங்க எதை இழந்துட்டீங்க? ஆனந்த சொரூபம் சாஸ்திரம் சொல்லுது. ஆனா எனக்கு எப்படி தெரியுது? ஆனந்த சொரூபம் அவ்வளவு தெரியல, துக்கியா தான் தெரியுது. அப்படிங்கும் போது ஏன் அந்த பிரச்சனை வந்ததுன்னா, நான் அதை இழந்து விட்டேனே, அது நித்தியமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறத நான் ஏன் இழந்தேன்? ஏன் நான் இப்படி துக்கப்பட்டு இருக்கிறேன்? அப்ப இறைவன் சொல்றாரு, ஒரு பொருளை நீ இழக்கிற, தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விதத்துல தொலைப்போம். ஒண்ணு அந்த பொருள் இல்லாமல் இருந்தாலும் தொலைச்சிட்டோம். அதாவது உண்மையால தொலைக்கிறது அப்படிங்கிறதுங்க ரெண்டு விதமா தொலைக்கிறது. ஒண்ணு உண்மையாலுமே எங்காவது கொண்டு வச்சு தொலைச்சிட்டு வர்றது. இன்னொன்னு அந்த பொருள் இருக்கும், ஆனா எங்க வச்சது தெரியாம
அந்த பொருள் இழந்திருக்கமா இல்லையா? ஒரு டேப்பு, இந்த டேப்பு வீட்டில் இருக்குது. வீட்டில் டேப் இல்லைன்னா வேற, டேப் இருக்குது ஆனால் அது எனக்கு யூசேஜுக்கு வரல. ஏன்? எங்கே வச்சேன்னு தெரியலையே. வீடு ஃபுல்லாக தேடுறோம், எங்கே வச்சேன்னு தெரியலிங்க போது அது யூசேஜுக்கு வராது. 2 விதத்தில் நமக்கு யூசேஜுக்கு வர்றதில்ல. டேப்பு வீட்டில் டேப்பே இல்லைனாலும் யூசேஜுக்கு வராது. இன்னொன்று பாருங்க, அது எங்கே வச்சேன்னு தெரியலினாலும் யூசேஜுக்கு வராது. இல்லாததுக்கு சமம். வீட்டில் டேப் இல்லாததுக்கு சமம். நீங்கள் அதை கரெக்டாக வச்சு எடுங்கிறது வேறல டீச்சிங்க. நான் அங்கே போகல. டேப்பு வீட்டில் இருக்குது ஆனால் என் யூசேஜுக்கு வரலினா அது என்ன அர்த்தம்? இல்லாததுக்கு ஒட்ட முடியலன்னு என்ன அர்த்தம்? டேப் உண்மையால் இல்லைனாலும் நாம் அதை ஒட்ட முடியாது. வச்சுட்டு எங்கே வச்சுட்டேன்னு தெரியலினாலும் அது யூசேஜுக்கு வராது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன்னா, நான் என்னுடைய ஆனந்த ஸ்வரூபம் சாஸ்திரம் சொல்லுதே, நான் அதை தொலைத்து விட்டேனே. இந்த 2 கேட்டகரியில் எங்கே நான் நிற்கிறேன்? 2வது கேட்டகரி, நாட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஏன்னா உங்களுடைய சொரூபம் இருந்துச்சு, உங்களுக்கு இருந்து அதை பிரிக்க முடியாதது தான் என்னது? ஆனந்த சொரூபம். ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ண மாதிரி தோணுதே, வாழ்க்கையில் துக்கப்படுற மாதிரி தோணுதே. அப்படின்னா என்ன நடக்குது? அங்க அறியாமை. அந்த பொருள் எங்க டேப்புங்கிற பொருள் எங்க இருக்குங்கிற அறியாமையினால் அந்த டேப் இழந்துட்டீங்க. என்ன அந்த இடத்துல நடந்திருக்குது? எங்க இருக்குதுங்கிற அறிவை நான் இல்லை, அறியாமையில் அந்த அந்த யூசேஜுக்கு அந்த டேப் வரல. அந்த மாதிரி அறியாமையினால் எப்படி நான் டேப்பை இழந்தேனோ, யூசேஜ் கொண்டு வர முடியலையோ, அதை போல் எனக்குள் என்னை பற்றிய அறியாமையினால் நான் அந்த ஆனந்தத்தை தொலைத்து விட்டேன். அதான் பாயிண்ட். நீங்க சொரூபம் ஆனந்த சொரூபம் தான். வீட்டில் டேப் இருக்கு ஆனா யூசேஜுக்கு வல்லை. பிகாஸ் அறியாமை. அறியாமைங்கிறது எப்படி? அடிக்கடி சாஸ்திரம் சொல்றது இருட்டு கம்பேர் பண்ணும், டார்க். இப்போ ஒரு ரூம்ல டார்க் இருக்கு. அந்த டார்க்னு ஒன்று இருக்குங்க, இல்லைன்னு நினச்சக்கூடாது. டார்க்னஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுது? அங்கு இருக்கிற பொருள்களை மறைக்குது. அப்படிதான். அதனால என்ன பண்றோம்? விளக்கை ஏத்துறோம். அது என்ன பண்ணுது? அந்த விளக்கு அந்த பொருள்களை அது விளக்குது. ஒளி. அப்ப அந்த பொருள்கள் இருப்பதை மறைக்கிற இருட்டை துரத்துறக்கு என்ன பண்ணணும்? பெரிய புல்டோசர் கொண்டு வந்து அந்த ரூம்ல இருக்கிற இருட்டை பிடிச்சி தள்ளணுமா என்ன? இல்லை 10 ஆளை கூட்டிகிட்டு வந்து அதை பிடிச்சி தள்ளணுமா என்ன? இருட்டை எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா சாஸ்திரம் புரிஞ்ச மாதிரி தான். இருட்டு அங்கே இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. இருட்டுன்னு ஒன்று இருக்கு, அதனால தான் பொருளை மறைஞ்சிருக்கு. இப்போ அந்த இருட்டை நீங்கள் தள்ளணும். ஏன்னா உள்ள இருக்கிற பொருள் நமக்கு தெரியணும். அப்போ இருட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? துரத்தி ஆகணும். இருட்டை துரத்துவதற்கு நம்ம புல்டோசரோ கர்மங்கள் எதுவும் தேவையில்லை. புல்டோசரை வச்சோ ஆட்களை வச்சோ இல்லை, உட்காந்து தியானம் தேவம் உட்காந்து இருட்டே போய்விடு. கான்டம்ப்ளேஷன் என்ன சொல்றது? என்ன மெடிடேஷன், 5 மெடிடேஷன் பண்ணி கண்ணை மூடி உட்காந்து, இல்லை யோகாசனம் தலைக்கீழ நின்று இருட்டே போ போகுமா என்ன? நீ எல்லாம் பண்ணி பாருங்க. ஒரு சாமி ரூம்ல ஏதோ ஒரு ரூம்ல லைட்டை ஆஃப் பண்ணி இருட்டை பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அந்த இருட்டை போக்குறக்கு தலைகள் அடிக்கணுமா, இல்ல கற்பூரம் எதுன்னு சொல்றது பெல் அடிச்சு பூஜை பண்ணணுமா, இல்ல புல்டோசர் கொண்டாடணுமா? கர்மம் நான் சொல்றதெல்லாம் கர்மம். இந்த கர்மத்தை எல்லாம் பண்ணுனா அங்க இருக்கிற இருட்டு பிடிச்சி தள்ள வேணும். இருட்டை பிடித்து தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அறியாமைக்கு நீங்க ஒர்க் பண்ணவே தேவையில்லை. அறிவுன்னு ஒன்று வந்தா அறியாம காணா போயிடும். லைட்டுன்னு ஒன்று வந்தா இருட்டு என்ன ஆகுது? ஓட போகுது. இருட்டு எப்படிங்க தள்ளுறது? இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்ப அறியாமை, என்னை பற்றிய அறியாமை பிடிச்சி எப்படி தள்ளுறது? வேண்டவே வேண்டாம். நோ கர்மா இஸ் இன்வால்வ். அறிவு, வெளிச்சம், அந்த இருட்டை போக்குறதுக்கு யார் வந்து அது ஓட போகுது? அதை பிடிங்க. ஐயோ அறியாமல் இருக்கிற இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வரட்டு, இதுலேருந்து நான் எப்படி வரட்டும் புலம்ப வேண்டாம். அறியாமைன்னு ஒன்று இருக்குன்னா அதை யார் துரத்த முடியும்? அறிவு. வெளிச்சம்னு ஒன்று இருக்கா, அது யாருனால துரத்த முடியும்? வெளிச்சம்னு கொடுத்தீங்கன்னா இருட்டு என்ன போகுது? துண்டக்கான துணியக்கான ஓடி போயிருப்போகுது.
அப்ப என்ன கொடுக்கணும்? அப்ப என்னை பற்றிய டார்க்னஸ், தமஸ், இதெல்லாம் சாஸ்திரம் யூஸ் பண்ற வேர்டு. உன்னை பற்றிய தமஸ், டார்க்னஸ், இருட்டு, அஜ்ஞானம், இக்னோரன்ஸ், எப்படி வேணா வேர்டு போட்டுக்கங்க. என்னை பற்றிய இக்னோரன்ஸ். ஏன் சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆனந்த சொரூபி. எனக்கு என்ன தெரியுது? துக்க சொரூபி. அப்ப என்ன பிரச்சனை? கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் பகவான். என்கிட்ட இருக்கிற அறியாமை. அப்ப அந்த அறியாமை என்னுடைய சொரூபத்தை என்ன பண்ணிருச்சு? எப்படி இருட்டு அதுல இருக்கிற ரூம்ல இருக்கிற பொருள்களை மறைச்சிருச்சோ, அந்த மாதிரி அறியாமைங்கிற டார்க்னஸ், இக்னோரன்ஸ் என்னுடைய சொரூபத்தை மறைச்சிருச்சு. என்ன சொரூபம்? ஆனந்த சொரூபம் மறைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ஒரே வழி என்னது? அறிவை கொண்டு, லைட் போடுற மாதிரி அறிவு, அந்த என்னை பற்றிய அறிவு, எப்பொழுதும் இருக்கிற ஆனந்தமா இருக்கிற ஒரு பொருளை பற்றிய வஸ்துவை பற்றிய அறிவு. That body of knowledge is given to you by Bhagavan. That is ஞான காண்டம். இப்ப இந்த கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. அங்க நீங்க கண்டிப்பா கர்மத்தை பண்ணணும். அப்புறம் கர்ம பலன் நீங்க நினைச்ச மாதிரி வருமாங்கிறதுல டவுட்டு. ஏன்னா உங்களோட பூர்வ ஜென்மத்து பிராரப்தம், பூர்வ ஜென்ம புண்ணிய எல்லாமே இன்வால்வ் ஆகிட்டா உங்களுக்கு அதை முயற்சி பண்றீங்க. பிரயத்தனம் ரெண்டு வகம் பண்றோம். கர்மகாண்டத்துல என்ன வேணும்? அர்த்த, காம, தர்ம, புருஷார்த்தத்துக்காக நீங்க கர்மத்தை பண்றீங்க. அது பாடி ஆஃப் நாலேஜ் ஆஃப் பகவான் ஒன்லி. அதுக்கும் ஞான காண்டத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க கர்மம் கர்மம் கர்மம். அந்த நாலேஜை பெற்று ஐயரை வச்சு நம்ம என்ன பண்றோம்? கர்மம். அந்த கர்மத்தை பண்ணோன்ன கர்ம பலன் உடனே வரும்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போடல சுவாமி. என்ன நடக்கலாம்? உங்களுடைய புண்ணியத்தை பொறுத்து, நான் சொன்னேன் ஸ்ரத்தையை பொறுத்து என்ன கிடைக்கலாம் பலன். இப்போவும் கிடைக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு கர்மத்துல. ஆனா இந்த ஞானகாண்ட பக்கம் வந்தீங்கன்னா ஞானத்துக்கும் ஞான பலனுக்கு என்ன கிடையாது? அறிவுனாவே அது என்னது? மோட்சம். அங்க என்ன கிடையாது? அறிவுக்கும் நீங்க அந்த அடையக்கூடிய அந்த அறிவு, அது கொடுக்கக்கூடிய மோட்சம் எது? ஆனந்தத்தை. அந்த அறியாமை விலகுதுங்கிற செகண்ட்லயே அங்க என்ன வந்துடும்? என்னுடைய ஆனந்தம் எனக்கு மோட்சம். நான் ஆனந்த சொரூபங்கிற அந்த அறியாமை விலகும் போதே எப்படி வெளிச்சம் வரும்போது அது ஓடுது. அது மாதிரி ரெண்டு ஒண்ணு. இருட்டு போச்சுன்னு சொன்னீங்கனால ஒண்ணுதான், லைட்டு வந்துருச்சுன்னு சொன்னாலும் என்னது? ரெண்டு எப்படி நடக்கும்? அப்படியே டக்குன்னு நடக்கும். இருட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் வெளிச்சு வருதா என்ன? அதான் சொல்லி பாருங்க. ரெண்டு அப்படியே கான்சிக்வன்ஸா நடக்கும். இருட்டு போகுது, வெளிச்சு வருது. இருட்டு போகுதுல ஒரு ஃபிராக்ஷனுக்குள்ள ரெண்டு அட் அ டைம் நடக்குதுன்னு சொல்றேன். இருட்டு போகுதுங்கிறதும் வெளிச்சம் வர்றதுங்கிறதும் எப்படி அட் அ டைம் நடக்குதோ அதை போல் அங்கு ஞான காண்டத்தில் அறிவு என்பதும் மோட்சம் என்பதும் பிரிக்க முடிய ஆனந்த சொரூபமாக நான் இருக்கிறேன் என்று அறிவதும் அதனுடைய பலனை அடைவதும்ங்கிறது அட் அ டைம் நடக்கக்கூடியது. அங்க கேப் கிடையாது. ஆனா கர்ம காண்டத்தில் நமக்கு என்ன இருக்குது? ஒரு கேப் இருக்கும். ஏன்? நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம், இந்த ஜென்மத்து ஸ்ரத்தை, தோஷங்கள் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எனக்கும் அந்த கர்மத்துக்கும், நான் செய்யற கர்மத்துக்கும் நான் கொண்ட ஏன்னா பிரயத்தன முயற்சியில வேறுபாடு இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, உடனே கர்ம பலனத்தை அடையலாம், அடையாமையும் போகலாம், வேணுங்கிறது கிடைக்கலாம். அது பாருங்க, சில இடத்துல நாம முயற்சி போட்டது கம்மியா இருக்கும், ஏதோ ஒரு கர்மம், ஆனா வர்ற ரிசல்ட் எப்படி வரும்? ஐயோ, இதுக்கு நாம போட்ட முயற்சிக்கு இவ்வளவா? அப்படி அதிகமாகவும் கர்ம பலன் கிடைக்கலாம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுவும் கிடைக்கலாம். இது கர்ம பலத்தில் இருக்கிற தோஷம். நீங்க ஒரு கர்மத்தை பண்றீங்க. ஒரு பையன் பரிசு எழுதுறான், அவன் நினைச்சது ஒரு 80 வரும்னு, ஆனா வாங்கி பார்த்தா சென்டம். அப்படியும் வரலாம். 80 கேட்டான், 80க்கு தான் எழுதிருக்கான் நினைச்சிட்டு இருந்தான், 80 வரலாம். இல்ல அதுக்கு கம்மியா 60 வரலாம். உடனே ரீவேல்யூஷன் போடுறீங்க இல்லையா, 60 வரலாம். இல்ல நம்ம பேப்பரே நம்பர்ல வராம இருக்கு. அப்ப அந்த காலத்துல பேப்பர்ல நம்பர் வரும், இப்பதான் ஆன்லைன் நம்ம நம்பரை மிஸ்ஸிங்னு வரும், போட்டா இன்வேலிட் நம்பர்னு வரும். நீங்க சர்ச் பண்ணுவீங்க, அங்க என்ன வரும்? இன்வேலிட் நம்பர். ஐயோ, எதிர்பாராத விளைவு. அதெல்லாம் ஒன்னா 80 வரணும், இல்லையா 100 வரணும், இல்லையா 60 வரணுங்க. நம்பரே வரலின்னு அது என்ன சொல்றது? எதிர்பாராத விளைவு. அப்படியும் வரலாம். பரீட்சை எழுதும் போது இதெல்லாம் பண்ணிக்கணும். சோ அப்ப என்ன பண்றோம்? பிரயத்தனம் போட்டுட்டேங்கிறக்காக நம்ம ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. யார் நடுவில் வர்றா? நம்மளுடைய புண்ணிய பாப்பம் plays a very important role between my effort and the result.
எஃபர்ட் அண்ட் த ரிசல்ட் நடுவில் யார் வர்றா? நம்மளுடைய புண்ணிய பாப்பம். அந்த இடத்துல புண்ணியம் பழுத்துது அப்படின்னா வேணுங்கிறதுக்கு மேலே கிடைக்கலாம். பாப்பம் பழுத்துருச்சுன்னா நெட்டில் நம்பரே வராமல் போகலாம். அப்போதான் யார் வர்றா? பிரேயர். இறைவனுக்கு இந்த சூழ்நிலை எப்படிங்க ஜமாளிக்கிட்டோம் பா, அதுக்கு இறைவன் வழி சொல்றாரு. இந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? புண்ணியத்தை சம்பாரிச்சு வை. அப்போ அந்த புண்ணியத்தை சம்பாதிக்க உண்டான வழிமுறைகள் கர்மகாண்டம், தர்மம் பண்றது, எத்தனையோ வழிகள் இருக்கு. ஸோ வாழ்க்கையில் டெய்லி என்ன பண்ணிக்கிட்டே இரு, நீ அக்கௌண்ட்ல புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் நீங்க போடுற பிரயத்தனத்துக்கும் எஃபர்ட்டுக்கும் ரிசல்ட்டுக்கும் என்ன நடுவில் என்ன வராது? பிரதிபந்தம், தடங்கல்கள் வராமல் இருக்கிறது தான் பிரேயர். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாதன போதில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன, இப்போ நாம் இப்போ கன்க்ளூட் பண்ணுறது, வேதம்ங்கிறது a body of knowledge. It is given to you by Bhagavan, for you. புரிஞ்சுங்களா? not for others, for me. It is given to me by Bhagavan. உன்னுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் 3 தேடினா தேடு, தப்பில்லை. அதுக்கப்புறம் இறைவன் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்க, அதன் மூலியமாக நீ பக்குவம் அடைந்து எங்க வரணும்? நித்தியமான ஆனந்த ஸ்வரூபம். அது எளியில் எங்கேயும் இல்லை. யூ ஆர் தட் நித்திய ஆனந்த ஸ்வரூபம். ஆனா எனக்கு அது தெரியலனா அது மறைக்கப்பட்டிருக்கு. யார் மறைச்சது? அறியாமை, என்னை பற்றி அறியாமை. ஸோ அதை பற்றி அறிவை கொடுத்தா அறியாமை என்ன ஆயிரும்? தானா போகுது. அந்த டெக்ஸ்ட் தான், அந்த பகுதி தான் உபனிஷத்து. அதை பேஸ் பண்ணி எழுதுனது தான் நம்ம இப்போ படிக்க போற தத்துவபோதங்கிற டெக்ஸ்ட். இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து தத்துவபோதங்கிறது நம்மளுடைய வேதாந்தத்தில் என்ன பிளேஸ்மெண்ட்டுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலாக அந்த நூலுக்குண்டான இன்ட்ரோடக்ஷன் போட்டு அந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிச்சிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.